வெல்கம் டு பனையும் வைப்பம். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜில டாபிக் வைஸ் எப்படிலாம் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஹியூமன் பிசியாலஜி டாபிக்ல ஸ்கீட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நெர்வஸ் சிஸ்டம் அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த ரெண்டுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கா சொல்றேன்னா எந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட போது உங்களால ஈஸியா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்போ என்னன்னா நெர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இண்டிகேட் த ஸ்பைனல் கார்டு லொகேஷன் இன் த ஹியூமன் பிரெயின்? எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ பார்க்குற கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்புல கொடுத்துறேன். நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கேள்வியில் என்னன்னா ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டோட வந்து லொகேஷன்ஸ் ஒரு இமேஜை கொடுத்துட்டு இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா நர்வஸ் சிஸ்டம் லேர்ன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அப்ப நல்லா பாருங்களேன், ஸ்பைனல் கார்டு எதோட அட்டாச்சா இருக்குன்னா நம்ம மூளையோட வந்து ப்ராப்பரா அட்டாச் ஆகும். நம்மளோட முதுகுத்தண்டு இது நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வச்சே பார்க்கும்போது என்ன, நம்மளோட மூளை பகுதி இருக்கு, நம்ம மூளை பகுதியோட கீழே வர பாட்டு தான் வந்து என்ன ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டா இருக்கும். அதனால நம்பர் 4 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான், பட் வந்து என்ன பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் கண்ட்ரோல் த இன்வாலண்டரி ஆக்ஷன் ஆஃப் வாமிட்டிங்? அதாவது நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டக்கு நம்மளுக்கு வாமிட் வரும் தெரியுமா, அதெல்லாம் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி வாமிட்டிங்க பிரெயின்ல கண்ட்ரோல் பண்ற ஒரு பகுதி இருக்கும், அதுதான் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெர்வஸ் சிஸ்டத்துல நம்ம டெப்தா லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது நெர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. அதுல ஒன்னு சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம், இன்னொன்னு பெரிபரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு வரும். இந்த சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அதாவது மிட் பிரெயின் இருக்கும், அதே மாதிரி ஹின் பிரெயின் இருக்கும். இந்த ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா பின் மூளை, பின் மூளையில 3 பகுதி இருக்கும். ஒன்னு மெடுலா, இன்னொன்னு போன்ஸ், இன்னொன்னு செரிபல்லம். மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னன்னா வாமிட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ராப்பர் ஆன்சர் என்னன்னா அந்த மெடுலா எதுல இருக்குன்னா ஹின் பிரெயின்ல இருக்கும். அதனால ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே எங்கன்னா இந்த ஸ்லைடு எல்லாமே என்னன்னா நான் ஸ்கூல் புக்கை பேஸா வச்சுதான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். நான் கம்ப்ளீட் வந்து சயின்ஸ் கோர்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கான என்டையர் சோர்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக். எதுக்காக சொல்றேன்னா ஒரு எக்ஸாம்ல எதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியணும், அதனாலதான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயலாம். அவ்வளவுதான், 2 கொஸ்டின்ஸா வந்து என்னன்னா நெர்வஸ் சிஸ்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா டைஜஸ்டிவ் சிஸ்டம். சில பேர் டவுட் எல்லாம் என்ன 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம டாபிக்லயே சப் டாபிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அதனால 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் நான் டாபிக்லயே சப் டாபிக் கொடுக்குறேன்னா இங்கதான் ஏரியால இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரியணும், அதுக்காக தான். சரி, இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான அமைப்புல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா சலைவரி அமிலேஸ் ஹெல்ப் இந்த டைஜஷன் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது, நம்ம உமிழ்நீர் இருக்கு. உமிழ்நீர் வந்துன்னா ஒரு என்சைமா சுரக்கும்னு சொல்லுவாங்க, அதோட பேரு அமிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு வந்து உதவும், அதாவது நம்மளோட சாப்பிடும் போது என்ன சாப்பாட்டுல என்ன இருக்கும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே சேர்ந்தா நம்ம சாப்பாடு. பர்டிகுலரா நம்மளோட சலைவால இருக்கிற அந்த அமிலேஸ் எதை டைஜஷன் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சின்ன சின்னதா வந்து உடைச்சு விடும். அது எதை உடைச்சு விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுவும் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோம். சலைவரி கிளாண்டு, அது என்ன சலைவா கண்டெய்னிங் த என்சைம் அமிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை டைஜஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டை நம்ம வந்து உடைக்கும் போது டைஜஷன் ஆகும் போது இல்ல பிரேக் டவுன் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா ஸ்டார்ச் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ச் சொல்லலாம், இல்ல வந்து நம்ம குளுக்கோஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம், ரைட்டா? ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க சலைவரியில இருக்கிற அமிலேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற கார்போஹைட்ரேட்டை உடைச்சு டைஜஷன் பண்ணும்போது எது கிடைக்கும்னா ஸ்டார்ச் கிடைக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போயிடலாம். செகண்ட் பாருங்க, the enzyme responsible for final conversion of protein into amino acid, complex carbohydrate into glucose, and fat into fatty acid and glycerol is present in the அப்படின்னு இருக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஃபைனல் கன்வர்ஷன் மீன்ஸ் வந்து நம்ம சாப்பாட்டுல எல்லாமே இருக்கும், புரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட் இருக்கும். இது எல்லாமே என்னென்ன பிரேக் டவுன் ஆகும், புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா மாறும், கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறும்,
ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் வந்துன்னா கிளிசராலா மாறும். இப்படி மாறுறதுக்கான இடம் நம்ம உடம்புல எந்த பகுதியில் நடக்கும்? அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லலாம். ஆர் வந்து அடிக்கடி கேட்கிற வந்து ஏரியா ஆஃப் த கொஸ்டின் சொல்லலாம். ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்ம உடம்புல சிறுகுடல் தான் வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைஜஷன் பார்ட் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து நியூட்ரன் அப்சார்ப்ஷனுமே வந்துன்னா நடக்கும். ஸோ அதனால இதை வச்சே சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் த டைஜஷன் வந்து இங்கதான் நடக்குன்னா என்ன? இது எல்லாமே ஃபைனல் கன்வர்ஷன். அவங்க சொல்றதே ஃபைனல் கன்வர்ஷன் சொல்லும் போது என்னன்னா இதுதான் ஆன்சர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்டெஸ்டைனல் ஜூஸ். அதாவது நம்ம குடல்ல இருக்கிற சாறு. சாறுன்னு ஒண்ணு கிடையாது. இன்டெஸ்டைன் நிறைய என்சைமை வந்துன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் இருக்கு பாத்தீங்களா? அதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நிறைய வந்துன்னா பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதன் மூலம் வந்து நியூட்ரன் அப்சர்வ் பண்ண முடியும். புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். இது வந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ண முடியல. ஹிந்தில இருந்துச்சு. இதை மட்டும் பார்த்துக்கலாம். இதுல என்ன குரூப் 1ன்னு கொடுத்துருக்காங்க, குரூப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுத்து, டீத்து, டங்கு, சலைவா அப்படின்னு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. முதல்ல இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன் பாடி, உடல்ல உணவோட இயக்கம் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சாப்பிட்ற என்ன வாய் வழி வரும். தமிழ்ல பாருங்க வாய் வழி வரும். சாப்பிட்ற சாப்பாடு வாயில இருக்கும். அங்க பற்கள் பற்கள் என்ன பண்ணும்? சாப்பாடை அரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாக்கு என்ன பண்ணும்? அப்படி அரைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் எல்லா சைடு வந்து சொல்லல வைக்கிறதுக்கு நாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? உணவு குழாய், அதாவது எசோபாகஸ் கீழே வரும். அடுத்து ஸ்டொமக்கு, அடுத்து சிறுகுடல், அடுத்து வந்து பெருகுடல், அடுத்து ஆசன வாய் வழியே போகும். சரி, இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன மூவ்மெண்ட் ஆஃப் வந்து ஃபுட் இன் அவர் பாடி. இதுல ஃபர்ஸ்ட் மவுத் இருக்கா? மவுத் வழி என்ன? இன்டேக் ஆஃப் ஹோல் ஃபுட். அப்போ ஒண்ணுக்கு என்ன வரணும்? சி வரும். இதுலயே ஆன்சர் வந்துடும். அப்படி இருந்தாலும் அடுத்து பாருங்களேன். அடுத்து டீத் வந்து சூவிங் ஆஃப் ஃபுட். சூவிங்னா என்ன? மெல்றதுக்கு. இங்க பாருங்களேன், சூவிங் அப்படின்னு இருக்கா? சூவிங் பை டீத், அதாவது பற்களால் மெல்லுதல். அது இன்னொரு வேற என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துண்டுகளா நம்ம பல்லு என்ன பண்ணுன்னா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தா டீத்து சூவிங் ஆஃப் ஃபுட். நம்ம டங்கு என்ன பண்ணா ரோலிங் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். சலைவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாலோயிங் ஆஃப் ஃபுட், அதாவது நம்ம சாப்பிட்டது முழுங்குறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா சலைவா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணணும். அடுத்து போயிடலாம். ஃபோர்த்து பாருங்களேன். டு கெட் ரிட் ஆஃப் பெயின் இன் த ஸ்டொமக் டூரிங் இன்டைஜஷன் பீப்புள் யூஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஒண்ணு கிடையாது. அஜீரணத்தின் போது வயிற்றில் வலியை போக்க மக்கள் பயன்படுத்துகிறான்ற, அது என்ன பயன்படுத்துறாங்கன்னா வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேள்வி வந்து பயாலஜிலும் சொல்லலாம், ஆர் வந்து கெமிஸ்ட்ரியில நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது என்ன கான்செப்ட்னா ஆசிட் பேஸ் சால்ட்ல வந்து பிஹெச் ரிலேட்டடா வந்து லேர்ன் பண்ணுவோம். ஏன் நம்மளோட டெய்லி லைஃப்ல பிஹெச் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒண்ணுல இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டொமக்ல வந்து பிஹெச் வந்து மெஷர் பண்ணுவாங்க. எவ்வளவு இருக்குன்னா 1.5ல இருந்து 3ல இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்ல என்ன இருக்கு? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரந்துட்டு இருக்கும். எதுக்காக? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே டைஜஷன் ஆகிறதுக்காக இந்த HCl வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1.5 to 3 மீன்ஸ் என்ன? நம்மளுக்கு பிஹெச்சோட ரேஞ்ச் தெரியும். 7ல இருந்தா நியூட்ரல், 7க்கு மேல போச்சுன்னா பேஸ், 7க்கு கீழே வந்துச்சுன்னா ஆசிட். ஸோ இது வந்து இருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து சாப்பிட்டோன்னே நம்ம வயிற்றுல இருக்கிற HCl சுரக்கும். அதனால டைஜஷன் நடக்கும். இது நார்மல் பேட்டர்ன். பட் இன்டைஜஷன் அப்ப, அதாவது இன்டைஜஷன் என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா டைஜஷன் ஆகல. ஆனா இருந்தாலும் என்ன? நம்ம உடம்புல HCl வந்து சுரந்துட்டு தான் இருக்கும். அப்படி சுரக்கும் போது என்ன ஆகுனா அதோட வேலை நடக்கல. அப்ப அந்த HCl என்ன? நம்மளோட வயிற்றுல அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆக என்ன? அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ஆசிடோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுதான் நம்மளுக்கு என்னன்னா பெயினை கொடுக்கிறது. இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆசிடுக்கு ஆப்போசிட்டா தமிழ்ல பாருங்களேன் அமில எதிர்ப்பு மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதனால ஆயிருக்கும்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியன் சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது இல்லாம வேற என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்கிங் சோடாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் சோடாவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட் பேஸ் ஆனது. அது என்னன்னா ஆசிடோட சேரும்போது நியூட்ரல் ஆயிரும். நம்ம உடம்புல நார்மலா என்ன ஆகும்னா நியூட்ரல் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன பேஸா இருக்கும். HCl வந்து ஆசிடா இருக்கும். ரெண்டு சேரும்போது பிஹெச் லெவல் வந்து 7ல வந்துடும். பட் அது நடக்காதனாலதான் என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆன்டாசிட் கொடுப்பாங்க. அது மில்க் ஆஃப் மெக்னீஷியா இருக்கலாம், பேக்கிங் சோடாவா இருக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த பெயினை போக்குறதுக்கு நம்ம என்ன எடுத்தோம்னா இந்த யூனோ அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த யூனோ எதனால ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வந்துன்னா பேக்கிங் சோடா ஆர் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா இதனாலதான் உருவாக்கி இருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும்.
சரி, அடுத்து போயிடலாம். 4th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கன்வெர்ட் ஆசிட் ஃபுட் இன்டு ஆல்கலைன் இந்த எலிமெண்டரி கனல் அப்படின்றதுல ஒன்றும் கிடையாது. உணவு குழாயில் அமில உணவை காரமாக எது வந்து மாற்றும், அதான் வந்து கேட்டிருக்காங்க. இது எது என்ன, நம்மளோட லிவர், அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. நம்ம லிவர் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், பையில வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பித்தத்தை வந்துன்னா உற்பத்தி செய்யும். அந்த பித்தம் எங்க போய் கலக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடல்ல போய் கலக்கும். சிறுகுடல் தான் நான் சொல்லிட்டேன் இருக்கலே அதிகமான டைஜஷன், லார்ஜஸ்ட் இல்ல வந்து லாங்கஸ்ட் டைஜஷன் பார்ட் என்னன்னா சிறுகுடல் தான். அந்த சிறுகுடல் தான் எல்லா விதமான என்சைமும் வந்து என்னன்னா கலந்து சேரக்கூடிய இடமா இருக்கும். அப்படிதான் வந்துன்னா பித்தமும் வந்து வரும். நான் பித்தத்தை ப்ரொடியூஸ் பண்றது லிவர். இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பைலி கிட்ட தான் கெப்பாசிட்டி இருக்கும். பைல் சூஸா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆசிடான ஃபுட்டை வந்து ஆல்கலைன் ஃபுட்டை வந்து மாற்ற முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். 5th பாருங்க. An adult human being has only dash incisor in his or her mouth இருக்குல்ல. இன்சைசர்னா என்ன, வெட்டும் பற்கள். ஒரு மனிதன் வாயில எத்தனை வெட்டு பற்கள் இருக்குன்னு தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், பட் கொஞ்சம் ஃபேக்சுவலான கொஸ்டின். இது என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ இங்க இருக்கிற கேட்கிற கேள்வி எல்லாமே டெப்தான கேள்விங்க. லேர்ன் பண்ணாம போனா ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாது. அகைன் அகைன் சொல்றதுக்கான ரீசன் ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணுதுன்னா அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாயில வந்து மொத்தம் எத்தனை பல்லு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பல்லு இருக்கும். ஸோ 32 பர்மனன்ட் டீத் இருக்கும். இதை 4ஆ பிரிப்பாங்க. ஒன்று வெட்டும் பற்கள், அடுத்து கோரை பற்கள், அடுத்து முன்கடவாய் பற்கள், அடுத்து வந்து கடவாய் பற்கள். வெட்டும் பற்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேல 4 இருக்கும், கீழே வந்து 4 இருக்கும். அப்ப என்ன, வெட்டும் பற்கள் மொத்தம் வந்து 8 இருக்கும். அடுத்து கோரை பற்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கலர்ல இருக்க பாருங்களேன், கோரை பற்கள் மேல 2 கீழே 2. அப்ப கோரை பற்கள் என்ன மொத்தமே 4 தான் இருக்கும். அடுத்து முன்கடவாய் பற்கள் வந்து முன்கடவாய் பற்கள் வந்து என்ன பார்த்தோன்னா மேல 4 இருக்கும், கீழே 4 இருக்கும். ஸோ முன்கடவாய் பற்கள் ப்ரீமோலார்ஸ் என்னன்னா 8 இருக்கும் டோட்டலா. கடவாய் பற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மேல வந்து 6 இருக்கும், கீழே வந்து 6 இருக்கும். அப்ப மொத்தமா பார்த்தா 12 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா இங்க ஒரு 8, 8 8 16, 16 அங்கிட்டு ஒரு 4, 20, இங்க ஒரு 12, 32. மொத்தம் டோட்டலா வந்து 32 பற்கள் வந்து நம்மளோட வாயில இருக்கும். அதனால என்ன, மொத்தம் எத்தனை வந்துன்னா வெட்டும் பற்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் வந்து 8 வெட்டும் பற்கள் இருக்கும். மேல 4 கீழே 4. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இதெல்லாம் ஃபேக்சுவல் தான். இதை நீங்க வந்து ஆல்ரெடியே வந்து என்ன சொல்றது மைண்ட்ல வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாமா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 6வது கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டைஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செரிமானத்துல வந்து ஏதோ ஒன்று தவறா இருக்காம், அதை வந்து அடையாளம் காண சொல்றாங்க. இப்ப முதல்ல டைஜஷன்ல வந்து என்னன்னா ஸோ வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னே என்னன்னா அந்த சாப்பிட்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஜெக்ஷன் உள்ள எடுக்கணும், அதாவது இந்த உட்கொள்ளுது அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோமா. அடுத்து டைஜஷன். டைஜஷன் என்ன, செரிமானம் நடக்கும். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே உள்ள போய் நம்ம குடல்ல போயிட்டு டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடத்தின என்ன, அப்சார்ஷன் நடக்கும். அப்சார்ஷன் என்ன, உறிஞ்சுறது நடக்கும். அதாவது நம்மளோட செல்கள் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான எனர்ஜி நியூட்ரியன் அப்சார்ப் பண்ணும்ல, அதுதான் அது. இந்த அப்சார்ப் அடுத்து என்ன வரும், அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் கொடுக்கல, ஜஸ்ட் இது மாதிரி நாற்பது லட்சம். அசிமிலேஷன் அப்படின்னா ஒன்ஸ் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னன்னா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதான் அசிமிலேஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, தேவையில்லாத எலிமினேஷன். எலிமினேஷனா வெளியே வந்து போயிடும். இதான் என்னன்னா அந்த ஃப்ளோ ஆஃப், நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் நடக்குது, அப்சார் ஆகுது, அசிமிலேட் ஆகுது, எலிமினேஷன் ஆகுது, தேவையில்லாது. இதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அசிமிலேஷன் அண்ட் வந்து அப்சார்ஷன் போத் அக்கர் பிஃபோர் எஜர்ஷன். எஜர்ஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த என்ன சொல்றது, இங்க பார்த்தோம் பாத்தீங்களா எலிமினேஷன், அதுதான் வந்து எஜர்ஷன்ஸ். வெளியே போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடும்ல, அசிமிலேஷன் அப்சார்ஷன். எஸ், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா டைஜஷன்ஸ் கம்ஸ் பிஃபோர் எஜர்ஷன்ஸ் பட் ஆஃப்டர் இன்ஜெஷன்ஸ். அதாவது இன்ஜெஷன் மீன்ஸ் என்ன, நம்ம உள்கொள்றோம், எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன வரும், டைஜஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் என்னன்னா எஜர்ஷன்ஸ் வரும். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது பாருங்களேன், அப்சார்ஷன்ஸ் கம் பிஃபோர் அசிமிலேஷன். எஸ், முதல்ல அப்சார்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அசிமிலேட் ஆகும். பட் ஆஃப்டர் டைஜஷன், உண்மை தானே, முதல் டைஜஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அப்சார்ஷன் அடுத்து அசிமிலேஷன், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த்து, அசிமிலேஷன்ஸ் கம் பிஃபோர் இன்ஜெஷன்ஸ். அது எப்படி நடக்கும், முதல்ல நான் இன்ஜெக்ட் பண்ணணும், அதாவது உள்ள எடுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும்,
சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னன்னா உள்ள போகும், டைஜஷன் ஆகும், டைஜஷனுக்கு அப்புறம் அப்சர்ப்ஷன் நடக்கும், அப்சர்ப்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து அசிமிலேஷன் நடக்கும். அதனால என்ன, இன்ஜெஷனுக்கு முன்னாடி என்னன்னா அசிமிலேஷன் நடக்காது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். குழப்பறமா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்து பார்த்தோன்னா அவ்வளவுதாங்க. ஆக்சுவலி 6 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்கேங்க. நான் எல்லாத்துமே கம்ப்ளீட் பயாலஜி 23 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கான சோர்ஸ் எல்லாமே நான் ஸ்கூல் புக்கை வச்சு தான் எடுத்தேன். நீங்க பார்த்த ஸ்லைடு எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். இந்த பயாலஜி அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோர்ஸா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேருக்கு டவுட் எல்லாம், ஏன் சார் நீங்க வந்து ஒரு கண்டினியூஸா டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணல, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஃபண்டமெண்டல் கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சயின்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு, அதே மாதிரி கம்ப்யூட்டருமே முடிச்சிட்டேன், ஸ்ட்ராட்டஜிக்கு முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற டாபிக் லைக் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மைண்ட் மேப்பா, அதாவது ஏன்னா ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு வாஸ்டான சிலபஸ் எக்கச்சக்கமா இருக்கும். இங்க பிரச்சனை என்னன்னா பிடிஎஃப்க்கு பஞ்சம் கிடையாது, ஆனா ரிவிஷன் பண்ண முடியுமா? ஸ்கூல் புக்கில் படிச்சாலும் சரி, ஃபண்டமெண்டல் புக்ல படிச்சாலும் சரி, எக்ஸாமுக்கு 10 டேஸ் முன்னாடி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் என்னால ரிவிஷன் பண்ண முடியுமானா இது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் மேப்பா, அதாவது இப்போ ஹிஸ்ட்ரியில ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து இந்த மாதிரி நான் மைண்ட் மேப்பா வந்து ப்ரொவைட் பண்ணேன். இதே மாதிரி பாலிட்டி அண்ட் ஆல்சோ எக்கானமி அண்ட் ஆல்சோ ஜியாகிரபி. ஏன் சொல்றேன்னா, இந்த பேட்டர்ல நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். டேம் ஷோர் உங்களால கண்டிப்பா வந்துன்னா எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்ல ரிவிஷன் 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 தான். அந்த ரிவிஷனை உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இதுல நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்க, எல்லாமே ஒரே கோர்ஸ் தான். கம்ப்ளீட் ஜிஎஸ் தான் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஜிஎஸ் மார்க்கை நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இது போக என்னன்னா மிச்சம் இருக்கிற டாபிக் இருக்குல்ல, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டைஜஷன் வர தான் முடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணனா என்டையர் வந்து பயாலஜி டாபிக் குரூப் கேட்ட கொஸ்டின் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தலாம்னா நான் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்லா கிளாஸ்லுமே வந்து அதில் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கமெண்ட்டுமே சொல்லலாம். ப்ளஸ் அதில் என்னோட நம்பருமே கொடுத்துருப்பேன். இனி ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு என்னன்னா டெக்ஸ்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப், அது வந்து டெலிகிராம் குரூப்ல.